Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. Chicken cutlet எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் boneless chicken எடுத்துக்கோங்க. உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். Sumiya's Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். வேக வச்ச சிக்கனை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா ஃபோர்க்கு வச்சு ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். சிக்கனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இன்னொரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கணும். இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கணும். ரவுண்ட் ஷேப்பில், ஹார்ட் ஷேப்பில், எந்த ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். சிக்கனை முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணணும். இஃப்தாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 9 பீஸ் கட்லெட் வந்துச்சு. பேனில் ஆயில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.